தாம்பரம் மற்றும் வண்டலூர் அதனை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பல்கா மீன் வாங்கணும்னா ஒன்று வானகரம் போவோம், அப்படி இல்லைனா காசிமேடு, கோவலம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போவோம். இப்போ நம்ம முடிச்சூரில் அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலேயே ஒரு மீன் அங்காடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் பேர் என்ன அப்படின்னா பிரணவ் மீன்கள் அங்காடி. இங்கே வந்து மீன் மட்டும் இல்லைங்க, நமக்கு சண்டேக்கு தேவையான சிக்கன், மட்டன், காடை, அதுக்கு அப்புறம் கருவாடு கூட கிடைக்குது. இங்கே மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட் கருவாடு கடை தான் இருக்குது. இங்கே எல்லா வகையான கருவாடும் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா யூடியூப்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க பட்டற கருவாடு இருக்குது. ஸ்டார்டிங்லேயே 2 பெரிய பட்டற கருவாடு தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னாக்குனி, காஞ்சரான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த கடையில். சரி வாங்க மார்க்கெட் உள்ள போயிட்டு என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டை போட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனேயே நிறைய மீன் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த மார்க்கெட்டில் நான் நோட் பண்ணேன். ஒரு கடைக்கு மேலேயும் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் மீனோட நேம் போட்டு அந்த மீனில் என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த மார்க்கெட்டில் நான் பார்த்ததில்ல. நிறைய வெரைட்டி மீன் நாங்கள் பார்த்தோங்க. ஒரு பேராக சொல்கிறோம் பாருங்கள். வளப்பு கண்டை, ஏரி வவ்வால், நெத்திலி, எறா, கவலை மீன், வஞ்சரம், காணாங்கத்தை, அதுக்கப்புறம் அந்த அட்டைப்பூச்சி மாதிரி பாத்தீங்களா, அது வந்து நாக்கு மீன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரிக்க மீன் கூட இருக்குதுங்க. இங்க கொடுவா மீன், தேங்காய் பாறை, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மீன் வெரைட்டியுமே வச்சிருந்தாங்க. இங்க வந்து நான் கனவா மீன் பார்க்கல, ரெண்டாவது நண்டியும் பார்க்கல. இங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நிறைய மீனோட பேர் எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மீனை வாங்கிட்டு வந்தோம்னா மார்க்கெட்டோட பேக் சைடில் ஒரு ரோ ஃபுல்லாகவே மீன் க்ளீன் பண்ணுறவங்க தாங்க இருக்கிறாங்க. மீனை வாங்கி போய் கொடுத்தா அவங்க சூப்பராக பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் போகும்போது ஒரு தேங்காய் பாறை மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க, அதை வெட்டி கொடுக்குறதையும் வீடியோவில் பாருங்கள்.
ஃபைனலாக மீன் மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. அங்கே எண்டில் ஒரு கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொடுவா மீன், தேங்காய் பாறை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீன் இருந்தது. என்ன மீன் எனக்கு சரியாக தெரியல. தோ இருக்கான் பாருங்க, இவனை தான் சொன்னேன். இவன் என்ன பேர் தெரியல எனக்கு, எவ்வளோ பெருசாக இருக்கிறான் பார்த்தீங்களா. மீன் மார்க்கெட்லேருந்து வெளியே வரும்போது மீன் குழம்புக்கு தேவையான புளி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதையும் வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு கடை இருக்குது அங்கே. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே சிக்கன், மட்டன் வித் காடையோடு இங்கே கிடைக்குது. ஸோ சண்டேக்கு தேவையான எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.